திருச்சியில் நேற்றைய தினம் விசிகாவினுடைய மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்ற பேரணி நடந்தது. இந்த பேரணியை தொடர்ந்து அக்கட்சியினுடைய தலைவர் பேசுறப்போ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நடிகர் விஜய் தொடர்பாக மறைமுகமாக அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுல குறிப்பாக பாஜகவினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அவர் இருக்கிறார், அந்த துணியில அவர் பேசியிருந்தாரு. இது தற்பொழுது விவாதத்தை ஏற்படுத்தி இருக்காரு. பொதுவாகவே திமுகவை எதிர்த்து அரசியல்ல களம் காண்பவர்களை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு திமுகவும் கூறி வருகிறது, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கூறி வருகிறது. இதுல முதலாவதாக நேற்று திருமா அவர்கள் தெரிவித்தது என்ன, அதை பார்த்துடலாம். தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள். அந்த பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க. சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க, ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோட வந்திருக்கிறாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க, சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க. நடக்குமா? ஏமாறுவீர்களா? அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள்? நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் பணிய மாட்டான், விளைவோக மாட்டான். அம்பேத்கர் அரசியலே வேற, அதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. திருமாவளவன் அவர்கள் தொண்டர்களிடையே பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்தான விவரங்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ச்சியாகவே திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் அரசியல் களத்தில் திமுகவுக்கு எதிராக இல்ல விமர்சனத்தை முன்வைக்கிறவங்க, அவர்களுக்கு எதிராக களம் காண்பவர்களை தொடர்ச்சியாக நம்ம கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், இல்ல ரஜினி கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு சொன்னப்ப ஆகட்டும், இல்ல கமல் கட்சி ஆரம்பிச்சப்ப ஆகட்டும், எல்லாரையுமே இவங்க பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு ஒரு லேபிள் கொடுத்தாங்க. தொடர்ந்து இது போன்ற ஒரு நடவடிக்கை அவங்க கையாண்டுட்டே வராங்க. இந்த தருணத்துல விஜய் அவர்களையுமே பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் அவருடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு அவர் சொல்லியிருந்தாலுமே இவங்க தொடர்ச்சியாக அவர் பி டீம்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்கலாம்? கடந்த கால அரசியல் வரலாற்றிலேயுமே திமுக இது போன்ற விஷயங்களை கையாண்டிருக்கு இல்லையா? விஜயும் அதே மாதிரி அவங்க கையாள்வது இது அரசியல் வியூகமா, இல்ல அதை தாண்டி இது நிதர்சனமாகத்தான் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? உங்க தரப்பு விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி, நேற்று திருச்சியிலே திருமாவளவன் பேசிய அந்த பேச்சுக்கள் என்பது தற்போது இணையதளங்களில் வைரலாக தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நடிகர் விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு பாஜகவினுடைய செயல் திட்டங்களை செயல்படுத்த சிலர் சினிமா வெளிச்சத்தோடு வருகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தை எடுத்து பார்த்தாலே அவர் விஜய் அவர்களைத்தான் குறிப்பிடுகிறார் என்பது நன்றாக புரிகின்றது. தொடர்ச்சியாக திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிறார்கள். அதாவது அவர்கள் பாஜகவுடைய பி டீமாக வருகின்றார்கள். பாஜக நேரடியாக தமிழ்நாட்டில் கால்பதிக்க முடியாத காரணத்தால் இது போன்ற நபர்களை அவர்கள் உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். 2017 நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்த போதும் சரி, அதற்கு பிறகு நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போதும் சரி, இதே குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்பட்டது. பாஜக இவர்களை இயக்குகின்றது, பாஜக நேரடியாக களம் இறங்க முடியாத காரணத்தால் இவர்களை உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் சொல்லி விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ச்சியாக திமுகவை விமர்சிக்கும் போதெல்லாம் அவர் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு, இவர் ஏன் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்கிறார் என்றால் இவர் பாஜகவுடைய பி டீம் என்று தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். அதே போல சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சொல்வதற்கான காரணம், அதில் முன்னாள் IRS அதிகாரி அருண்ராஜ் இணைந்திருக்கின்றார். அவர் இதற்கு முன்பு மத்திய அரசு அதிகாரியாக பணியாற்றியவர். அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் குறிப்பாக இலவசங்களை எதிர்க்கிறார், அதிபர் முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்கிறார். இது அத்தனையுமே பாஜகவினுடைய குரல். அவர்களுடைய குரலை தான் விஜய் கட்சி மூலமாக தமிழ்நாட்டில் எதிரொலிக்க பதிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இது அரசியலாக பார்க்க வேண்டுமா அல்லது திட்டமிட்ட குற்றச்சாட்டுகளா என்பதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது.
யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் குறை சொல்வதற்கான ஒரு நோக்கமாக அவர்களை எதிர்ப்பதற்காக இப்படி ஒரு லேபிள் பாஜகவுடைய பி டீம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் திமுக ஆதரவாளர்கள், திமுக கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஒருபடி மேலே போய் அதிமுகவே பாஜகவுடைய பி டீம் தான் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளால் அவர்கள் மீதான அவர்கள் பேசக்கூடிய அரசியல் வெளிவர முடியாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த விஷயத்தை பொறுத்தவரையில விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருப்பதன் காரணம் அவர் சிறுபான்மையினர் வாக்குகளை பெற பார்க்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இஸ்லாமியர், கிறிஸ்துவர் உள்ளிட்ட சிறுபான்மையினருடைய வாக்குகள் ஏறக்குறைய பெரும்பான்மை பகுதி திமுகவிற்கு தான் செல்கிறது. எனவே திமுகவிற்கு செல்லக்கூடிய வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் விஜய் ஒரு கிறிஸ்துவர், எனவே கிறிஸ்துவ வாக்குகள் அனைத்தும் இனி விஜய் பெற்றுக் கொள்வார் என்ற ரீதியில் கருத்துக்கள் பரப்பப்படுகின்றது. இது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதையும் நாம் அலசி ஆராய வேண்டிய தேவை உள்ளது. தொடர்ச்சியாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அது தங்கள் தரப்புக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவிக்கிறார்கள். காரணம், நாங்கள் மத்திய அரசு, மாநில அரசு எந்த அரசு தவறு செய்தாலும் அவர்களை நாங்கள் கண்டிக்கின்றோம். மத்திய அரசை விட மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் அதிக அளவில் சுட்டி காட்டுகின்றோம். அதே நேரத்தில் மாநில சுயாட்சி, நீட் தேர்வு தேவையில்லை, மத்திய அரசு என்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசு, இப்படி பல்வேறு விஷயங்களை தமிழக வெற்றி கழகத்தினரும் சுட்டி காண்பிக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக மற்றும் திமுகவினருடைய கூட்டணி கட்சியினருடைய இந்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையான குற்றச்சாட்டா அல்லது திட்டமிட்ட உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய குற்றச்சாட்டா என்பதும் தற்போது சந்தேகம் வலுக்கக்கூடிய வகையில இருக்கின்றது. தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக ராஜேஷ், இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம்.